வணக்கம். டாக்டர் வெங்கடாச்சலம், டாக்டர் அருண் கண்ணன், சிஇஓ நவீன் அண்ட் மீடியா பீப்புள், எனது காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்ன காரணம்? ஒரு 60-70களில், பிகாஸ் நான் 1959 சென்னைக்கு வந்துட்டேன். எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். 60-70களில் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும், அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியாவை பற்றி நம்ம சொல்ல முடியும். சென்னையில் 2 டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒன்று, டாக்டர் பிசி ரெட்டி ஒரு புதுசாக அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. அவர் மேலை நாடுகள்லாம் போயிட்டு வந்த உடனே இந்தியாவில் அந்த டைப்பில் ஏன் ஒரு ஆஸ்பத்திரி நாம் செயல்பட தொடங்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு விஷன். அந்த விஷனை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கலந்து பேசுகிறாரு. 50 வயசு அவருக்கு. ஏன்னா இது நான் அவருடைய அவரே சொன்ன ஒரு புக்கிலேருந்து, அவரே எழுதின புக்கிலேருந்து அவர் சொன்ன சில இன்டர்வியூலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காருங்கிறது நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்க ஜெனரேட்டருக்குலாம் அதை தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால தான் ப்ரெஸ் நீங்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பிசி ரெட்டிக்கார் எல்லார்ட்டையும் போய் அப்ரோச் பண்ண போது எல்லாரும் சொன்னாங்க, வைத்தியக்காரனா நீ சொல்லியிருக்காரு, யூ ஆர் அ ஃபூல், ஆர் யூ அ ஃபூல் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கன்னு ஒரு இதில் குறிப்பிட்டிருக்காரு. அது ஒன்று. அப்போ இருந்த சிஸ்டம் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே லிபரலைஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்போ எல்லாமே ஒரு சின்னதாக பொட்டி கடை ஆரம்பிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது எவ்வளோ விதமான லைசன்சிங் இருக்கு. அப்போ லைசன்ஸ் ராஜ்யான்னு பேர். அதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சாதாரண டெல்லியில் போய் ஒரு லோயர் டிவிஷன் கிளார்க்கை போய் நான் பார்க்கணுன்னா வெரி பிஸிட்டு டூரை விட்டு வெளில அமைச்சிருவாராம். இப்படிலாம் ஆன டாக்டருக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக பிரைம் மினிஸ்டரோட கான்டாக்ட் கிடைச்சி அவங்க மார்னிங்கில் காஃபி கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் கிடைச்சோன்னா கீழே உள்ளவங்களாம் அலறிண்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஹாஸ்பிட்டல். ஐ செல்யூட் பிசி ரெட்டிக்காரும் இந்த அக்கேஷனில் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம மெடிக்கல் டூரிசம், அது பல டூரிசம் இருக்கிற மாதிரி மெடிக்கல் டூரிசம் தட்டு சென்னையை பேஸ் பண்ணி அது மாதிரி பண்ணதுக்கு முதல் காரணமாக இருந்த பிசி ரெட்டிக்காருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, அவருக்கு ஒன்றும் வயசு ஜாஸ்தியாக இல்லை, அவர் இன்னும் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கார்ல, அது மாதிரி ஒரு 150-200 வருஷம் வாழலாம்ங்கிறதுக்கு அவர் முன்னோடியாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எப்போதுமே எப்படின்னாக்க எங்க ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலத்தில் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்னாக்க ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்பர் 1. ஏன்னா நான் என்னுடைய ஃபேமிலியிலேயே என்னுடைய பிரதர் அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தபோது இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா அந்த ஹோல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வெல் ரெட்டிக்காரும் நல்லா தெரியும். அவங்க டாக்டர் பிசி ரெட்டிக்காரும் அப்புறம் அவங்களுடைய எல்லாருமே நம்ம நண்பர்கள் டாக்டர் குரூப். இங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது சில இடங்களில் போனால் நம்ம திரும்ப வருமா வர மாட்டோமான பயம் ஏற்படல. அது மாதிரி இல்லை, இங்கே வந்தாச்சுன்னா நம்ம நிச்சயமாக குணமாகி திரும்புவோங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இப்போ இன்னைக்கு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாஞ்சி நடப்பாங்க. நான் உள்படன்னு வச்சுங்க. நான் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால எல்லாரும் பார்க்கும்போது வேகமாக நடப்பேன். அப்புறம் நட்டு இப்படி தான் நடப்பேன். நான் உள்பட அதை கவனிச்சிருக்காங்க டீம். சரி, இதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னுட்டு அதுதான் நீ ஆர்த்ரைட்டிஸ். 1000 இவர் பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கு. நார்மலா டாக்டர்னா அது அப்புறம் சொல்லுங்க அப்படின்றதாம இவர்
அமக்கடமான ஹீரோ மாதிரி. இவர் 1000 ஆப்ரேஷன் பண்ணிருக்காருன்னா ஐ செல்யூட் டாக்டர் அருண். அப்புறம் அந்த அப்ரோச் பாருங்க, இதெல்லாம் கை தட்டுறாங்கன்னா இது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதில் வந்து அந்த பெயின் ஃப்ரீ. நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், அந்த பெயினுக்கு தான் பயப்படுவோம். அதுவும் இந்த கால் வலியினுடைய ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு பெயின் ஃப்ரீன்னு போட்டிருக்கீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து ஒரு பெரிய இந்த பாயிண்ட்னு வச்சுக்கலேன். எல்லாரும் பயப்படுவாங்க வந்தால் என்ன. அதுவும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்களா, அதுக்கு வந்து ஏதோ காலை உடைச்சிட்டு அதெல்லாம் தூக்கி என்னோட வச்சுட்டு வேற ஒன்று வைப்பாங்க கூட இருக்குங்கிற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த அர்த்தம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய கற்பனை. அது இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, போல போடுவோம், சாயந்தரம் வீட்டுக்கு அமைச்சிடுவோம்னாக்க சாதாரணமாக இருக்கவங்க கூட வந்து ரிப்பேர் பண்ணி விடுவோம். அப்படி ஒரு அவேர்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. நண்பர்களே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஏன்னா வந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ப்ரெஸ்ஸோட கடமை வந்து இதனுடைய ஒரு சாதாரண தன்மை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா நார்மலாக ரீப்ளேஸ் பண்ண நீ இப்படி இருக்கணும்னா ரொம்ப பயமான ஒரு கற்பனை தான் எல்லாத்தையும் இருக்கு. அதை போகணும். ரொம்ப அழகாக சொன்னார் இல்லைங்களா அவர். அதாவது வந்து சர்ஜரி தாங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி சர்ஜரி இல்லாத சில இதற்கு எக்ஸசைஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு உங்களோட இருந்து விடுபெறுகிறேன். அதாவது ரொம்ப முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அதுவே மிகப்பெரிய விஷயம். இது வந்து ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், ஏதாவது வேணா ரெஃபரன்ஸ் எவ்வளோ நாள் வலிச்சது அல்லது இது வலி இல்லாமல் இருந்ததா அப்படிங்கிறது அவங்களே அந்த டெஸ்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி அவங்களே வந்து இருக்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியோட மிக சிறப்பு. என்னை அழைத்ததற்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏன்னா எப்படி என்னையே யோஜனை பண்ணாங்கன்னு, அதாவது வயசை தவிர நமக்கு வேற ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லையே, நம்மளே கூப்பிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். பிரகாஷ், விஷயங்களை எளிதாக எல்லாரும் புரியும்படியாக சொல்லுவோமோ அப்படிங்கிற ஒரு இதில் கூப்பிட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க. நம்மளுடைய பிரசு நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். Good afternoon. Namaste. I'm very happy to be here today for this press meet. It is a very important one that we have a patient support group for knee arthritis patients. We know Apollo Hospital was started 40 years back by Chairman Dr. Pratap Reddy to bring international standard of care to the reach of every individual. In this journey over the last 40 plus years, Apollo has been the front runner in bringing international standard of care to our patients in terms of clinical services, in terms of technology, in terms of the experience we give to the patients, and the multidisciplinary approach. So when we have knee arthritis, we know that is generally known that it is elderly population, they have this medical problem. Here, our DMS, Dr. Venkatram, our CEO, Mr. Naveen. I especially would like to thank Mr. Natarajan sir for making it here, and his son, Mr. Kumar Natarajan, as well. We also have a special guest, Ms. Niveda, a young upcoming boxer with many acclaims. I more importantly thank all my patients who have taken the time and effort to be here on this day. I also welcome our physiotherapist Dr. Raj Prasanna and our dietitian Dr. Daphne for being here, and welcome you all friends from the media on this occasion. As our DMS sir has told, earlier 10 years back when we used to talk about problems in elderly people, most of the attention was lost, because I think at that time 10 years back we were not paying that much attention to elderly care, and that is because the number of elderly was not that much. People over 50 years were not that many in number. Over 10 years, especially in a developed state like Tamil Nadu, what we are seeing is an exponential increase in number of elderly people, more than
increase in number of children. So elderly population is increasing at an alarming pace, and it is our responsibility as a society to take good care of elderly people. Earlier, we were always worried about kids, then we were worried about people in the working class because that is where we paid all the attention to. And now, I think the pendulum is swinging. It is our responsibility and our duty to take care of the elderly in the society. And if you look at elderly, there are two things we are worried about. One is whether there are diseases that can be of mortal consequence, like a cardiac illness or something that can take their life away, or there are diseases that slow them down, make life painful. And if you look at problems that make life painful in elderly people, the number one cause of reduced mobility or disability is knee pain. Knee arthritis is the commonest cause of disability in the elderly population, and that is why we have an entire wing of orthopedic surgeons as a specialty taking care of this problem as a specialty. So my main focus is taking care of knee and hip problems, especially in people over 50 years of age, and that is what our mission is today. So if you look at knee arthritis, it's a slow disease. It makes life slower with time, and as time goes by, it becomes quite painful. So a lot of people become limited to working within their homes. They stop going out to their temples or churches or mosques. They stay within the home. They don't go to the market. They don't go for a shopping. They just stay within home because of knee arthritis. And it is through whatever advancements we have in non-surgical as well as surgical treatments that we are trying to take pain out of these painful conditions. And that is what this support group is all about. So support group is mainly to dispel patient kind of misinformation. A lot of misinformation also happens in this information age, where you have everyone posting what they have, what they feel about knee pain. So a couple of days back, I saw a patient. They had written some numbers over the knee because in Instagram they had read that writing a number, a certain number over the knee reduces the knee pain. So that is the level of misinformation that we have today. We as medical professionals tell solutions and causes for this, but when patients hear it from other patients who have successfully taken these treatments, that is where they feel most confident. They also, I have to say, many of our patients, they have placed complete trust in us. We also, we see that there is a lot of trust in the doctor community, but patient-to-patient communication will help dispel a lot of these misconceptions. And that is why we formed this patient support group to help patients who are suffering from knee arthritis. Patient-to-patient interaction is the prime focus of this group. We will also pitch in as experts, as orthopedic doctors, physiotherapists, and dietitian will pitch in, give the medical and expert advice. More than that, peer-to-peer advice will be very valuable as a part of this group. And if you look at knee arthritis per se, initial treatment or prevention is through non-surgical measures. Number one is weight reduction and obesity management. Obesity has increased tremendously over the last few years, especially after the COVID-induced inactivities. So obesity increases knee arthritis, so that is another problem we are trying to tackle side by side, and that's why we have the dietitian coming here. Dr. Daphne will talk to the patients about what diet to follow for knee arthritis and related problems. So if you look at intermediate stages, there are medicines, there are injections, and in later stages, when the knee arthritis is severe, that is when most of them require surgery. When they are not able to walk comfortably more than 10-15 minutes, that is when most patients have surgery. And I think our patients will attest to the fact that what they had before and after surgery. So if you look at surgeries are also becoming more advanced. Knee replacement was introduced 5 decades back, 50 years back in the Western countries. It has made giant strides now in India. Over the last 20 years, the number of knee replacements has increased tremendously. Initially, maybe 10-15 years, if you ask some patient whether they've heard about knee replacement, most of them would have said, no, I have not heard of it. Now, if you ask, most of them know that there's a procedure like that, and there are people that they know who benefited from the procedure. That is a level of penetration that knee replacement has had, and that is due to how successful it has been in general.
So in advanced technologies, we have robotic technology that has made the procedure more reliable, more predictable, and with the support of our hospital management, we've been able to use the robot consistently and give good outcomes, and that is why we've made the second part, patient support group, and secondly, this milestone of 1,000 robotic joint replacements. I'm Niveda S, a kickboxer based in Chennai. I train at Ananagar and I'm an international silver medalist and play for the Indian national team. And it is such an honor to address this gathering here. I'd like to take medicine after my 12th grade. I'm 16 right now in 11th grade. And it is such an honor to be affiliated to Apollo and be talking to you on this stage right now. And in the presence of great surgeons like Dr. Arun Kannan, he's done 1,000 surgeries. Whoa. Wow, can we have an applause for that? And fun fact, he actually operated on my grandmother in 2013. She had a Hoffa fracture in her medial condyle in the distal femur, and he actually identified that. That is not an easy feat. It's not an easy thing to catch in the scans. And thank you so much for that. And it's such a nice feeling to be addressing you people here in this, it's a medical platform. And since I'm going to be doing med, this is a very good thing for me. And I'm just very, very grateful that I have this platform to address you. And many people ask me, why would you want to take med when you're already into sports? They ask me, are you going to beat people up and then treat them? And I just like medicine because my granddad is also a doctor, and I've just seen what doctors do for people, that they make a living out of helping people, and that just inspires me to do the same. And sitting in your presence, in the presence of great doctors and my granddad, I just want to say thank you. Thank you for inviting me here. Thank you so much.